நேற்று ஒரு வேலையை பார்த்து 2 பொண்ணுங்க கான்செப்ட் மாதிரி வந்து டேட் பண்ணா கமிட்மெண்ட்டோட தான் வந்து பண்ணுவேன். உன்னுடைய ஊர்காய்க்கெல்லாம் நீ வேலையா, நீ எனக்கு தோழர், நான் உனக்கு தோழி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. அந்த வீடியோ அப்டேட் பார்க்கணும்னா பிக் பாஸோட 2வது ப்ரோமோல விட்டுருக்காங்க. இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பாரு வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கமருதீன் நேற்று ஒரு வேலை பார்த்துருப்பான் பாரு, 2 புள்ள கான்செப்ட்னு சொல்லி ஒரு வேலை பார்த்துட்ருப்பாரு. அதாவது கமருதீன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அரோரா ஒரு பக்கம் லவ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நம்ம விஜய் பாரு தொட்டுக்க ஊருக மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாரு. அதை தான் வந்து விஜய் பாரு அவங்க சொல்கிறாங்க. அவன் என் கூட டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் வந்து 2 பேர் பர்மிஷனோட தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் தொட்டுக்க ஊருகாவாட்ட என்னை யூஸ் பண்ணான்னா அதுக்கெலாம் நான் மடிகிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் பாரு தெளிவாக சொல்ல, அதுக்கு திவாகர்ன்ட்டு இவன் இருக்கிற வழி பிள்ளைகளுக்கெல்லாம் சேஃப்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிடுறாரு. இது பிக் பாஸா இல்லை ரொமான்ஸ் பாஸான்னு நீங்கள் தாங்க கமெண்ட்னு சொல்லணும். ரொம்பவே இதாக தான் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரோமோ கூட ஏதோ கொஞ்சம் சண்டை போட்டு ஏதோ அதாக போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ப்ரோமோவில் சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இவங்க 2 பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. போன வாரம் ஃபுல்லாக நம்ம பாருவும் கமருதீனும் 2 பேர் ஜோடியாக இருந்தாங்க. பரவாயில்ல, இவங்க 2 பேர் பேர் செட் ஆகிடுச்சு, நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி வேலையாக பார்க்கறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நமக்கு தான் இப்போ தோணுது செகண்ட் ப்ரோமோ பார்த்தோன்னே. இதை பற்றி உங்களோட கருத்துக்கு நீ பண்ணுவா இருக்குன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். இர்ஃபான் மீடியா 2.0 சேனலில் பெருசாக சொல்கிறதுக்கு கண்டென்ட் இல்லைங்க.